ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் 6வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் ஸ்ரீலங்கா மற்றும் மலேசியாவில் எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கிரைசம் இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஸ்ரீலங்கா மற்றும் மலேசியாவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் 6வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகேன்பா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது 68 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 2195 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 28,97,000 வரை அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் ஸ்ரீலங்காவில் தி கோட் திரைப்படம் 6வது நாள் வந்து கலெக்ஷன் இருக்குது. அதனைத் தொடர்ந்து மலேசியாவில் 659 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 6,551 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 1,19,000 வரை அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தி கோட் திரைப்படம் 6வது நாள் வந்து கலெக்ஷன் இருக்குது. அதாவது 6வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் ஸ்ரீலங்காவில் 28,97,000 மலேசியாவில் 1,19,000 வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. அடுத்தடுத்து தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேன்பா, உங்களுக்கு தளபதியை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தி கோட் திரைப்படத்திற்கு 5க்கு நீங்க எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.